பிஜேபி கட்சி இன்றைக்கு இந்த பொருளாதாரம் அவ்வளோ மோசமாக இருக்கிறது. ஆனால் அதை பற்றி எவனும் கவலைப்படல. ப்ளஸ் அங்கே இந்த பெஹல்காமில் இந்த தீவிரவாதிகள் நம்ம நாட்டு மக்கள் 26 27 பேர் ப்ளஸ் வெளிநாட்டுக்காரர் 2 பேர்த்தையும் கொண்டு போட்டாங்க. அதை பற்றி ஒருத்தரும் பேசுறதில்ல. உடனே சிந்தூர் ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பெருமை பீட்டிட்டாங்க, என்னமோ அவங்க தான் எல்லாம் செஞ்ச மாதிரி. ஆனால் இன்னைக்கு மட்டும் எதுவுமே அதை பற்றி பேச்சு இல்லை. ஆனால் இப்போ இவங்களுக்கெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு வெஸ்ட் பெங்கால் எப்படி ஆட்சியை பிடிக்கணும், கேரளாவில் எப்படி ஆட்சி பிடிக்கணும், இதுதான் அவங்களுக்கு முக்கியத்துவம். என்னென்னா மக்கள் வாழ்ந்தாங்களா செத்தாங்களா அதை பற்றி எவனுக்குமே இந்த அரசியல் நீங்களே மக்களே பார்க்குறீங்க. இது ஒன்றும் நம்ம ஒன்றும் புதுசாக பேச வேணாம். மக்கள் தான் இன்னும் யோசிக்கணும், இந்த கூட்டங்களுக்கெல்லாம் நம்ம ஓட்டு போடணுமா ஓட்டு போடக்கூடாதுன்னு. அப்போ இந்த ராம்தாஸ் அவர்களும் இப்போ ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அவங்க வயசுக்கெல்லாம் அவங்க இந்த பணத்துக்காக பேரம் பண்ணிட்டு பதவிக்காக பேரம் பேசிகிட்டு இருக்காங்க பாருங்கள். அப்போ இவங்களுக்கெல்லாம் அந்த வன்னியர் சமுதாயத்து மேலே எவ்வளோ பற்று இருக்கிறது. அந்த சமுதாயத்தை வச்சு அவங்களாம் முன்னுக்கு வந்துட்டு அந்த சமுதாய மக்களுக்கு எதனா நல்லது செஞ்சுருக்காங்கன்னா கிடையாது. இந்த எல்லா அரசியல் கட்சியிலும் எல்லா அரசியல் தலைவர்களும் அந்த வருதுக்கு முன்னால் 1000 பேசுவாங்க. அதுக்கப்புறம் பதவிக்கு வந்தப்புறம் திரும்பி கூட யாரையும் பார்க்க மாட்டேன். இதுதான் இன்றைக்கு உண்மையான நிலைமை. ஆனால் இது நல்லது, மக்களும் பார்க்கட்டும். என்னென்னா இந்த அசிங்கமெல்லாம் இட்ஸ் லைக் இங்கிலீஷில் சொல்லுவோம் வாஷிங் டர்ட்டி லினன். இந்த நம்ம அழுக்கு துணியெல்லாம் பப்ளிக்கில் மக்கள் மத்தியில் அடிச்சுக்கிறோம் நம்ம அப்போ மக்கள் தெரிஞ்சுக்கணும், இவங்கெல்லாம் தலைவராக இருக்கிறதுக்கு தகுதி இருக்குதா, இந்த மாதிரி ஆட்களுக்கு நம்ம ஓட்டு போடணுமா, போட்டோமோ, எதுக்கு இவங்களுக்கு போட்டோம் அந்த ஒரு சிந்தனை வரணும்.